ஹாய், இன்றைக்கி வந்து ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரெட் கோழியே நல்லா சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி வச்சு ரசம் வைக்கலாம் சொல்லிட்டு ரசத்துக்கு வந்து இந்த உரலில் போட்டு ஜீரகமும் மிளகும் நல்லா நசுக்கிக்கலாம், நல்லா இடிச்சுக்கணும். நல்லா கம்மன்னு மிளகு ரசம் வச்சாச்சு. பாருங்கள், நல்ல வாசம் செம்மையாக இருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சத்ரேஷ்க்கு வந்து பிரெட் கோழி தான். அவர் ஏன்னா பிரெட் கோழி சுத்தமாக சாப்பிடவே மாட்டார். அதனால சுடுதண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இது வந்து அப்படியே தோசை மாவில் அவர் தெரியாமல் அப்படியே தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா தோசை மாவில் அவர் தெரியாத மாரி நல்லா கலந்துட்டுனேன், நல்லா அரைச்சி. இப்போ வந்து தோசை ஊற்றலாம். நல்லா எண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சட்னியில் தர போகிறதில்ல, சட்னியில் சாப்பிட மாட்டார். அதனால் நல்லா எண்ணெய் விட்டுக்கிறேன். பிரெட் கோழி தோசை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு தான். அப்படியே சின்ன குட்டி பிச்சு வந்து கொடுத்துட்டா சாப்பிடுவார். ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணோம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து சிமிலி உருண்டை. பாருங்கள், சிமிலி உருண்டை ஸ்நாக்ஸுக்கு அவருக்கு. தினமும் இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. அதனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு கோஸு நல்லா கட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு நல்லா வானலில் நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். நான் இந்த அளவுக்கு வதக்கி வச்சுருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். இதில் லைட்டாக மிளகாய் பொடி, லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். தோசைக்கல்ல எண்ணெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்கள், கோஸ் எடுத்து மேலே நல்லா போட்டுக்கணும். பாருங்கள், அதுக்கு மேலே அந்த முட்டை கலக்கி வச்ச முட்டையை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பீஸா மாதிரி இருக்குது. பாருங்கள், அப்படியே பீஸா மாதிரி இருக்குது. நம்ம இட்லி தோசை சாப்பிட்றது தினமும் சாப்பிட முடியல, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ சாப்பிட்டு போகலாம். டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.